துன்பத்தின் வழியாக, வேதனையின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே அரசனாக மாறினார். The king with the crown of thorn is becoming the real king. உண்மையான கிறிஸ்து அரசராக மாறுவது எங்கே தெரியுமா? சிலுவையில். உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அரசனாக மாறுவது by redeeming you. பாந்தவர்களே, என்று திருச்சபை பெரிய ஒரு விழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்து அரசர் என்னும் உறுதியை செய்துள்ள விழா. கிறிஸ்து அரசர் திருவிழா. திருவிழா இல்லை, பெருவிழா. திருச்சபையில் சிலது விழாக்கள் உண்டு, சில நாட்கள் திருவிழாக்கள் உண்டு, சில நாட்கள் பெருவிழாக்கள் உண்டு. கிறிஸ்து அரசருடையது வெறும் ஒரு விழா அல்ல, வெறும் ஒரு திருவிழாவல்ல, பெருவிழா. டுடே இஸ் அ கல்மினேஷன். திருச்சபையினுடைய கேலண்டர் நமக்கு சாதாரணமாக நியூ இயர் என்னைக்கு தொடங்கும்? நியூ இயர் என்னைக்கு? ஜனவரி 1 தான் நியூ இயரில். திருச்சபையில் நியூ இயர் என்னைக்கு தொடங்கும்? இன்னைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் சண்டே தான் நமக்கு நியூ இயர் தொடங்குறது அன்னைக்கு தான். அப்போ அன்னைக்கு தொடங்கி நல்லா பாருங்களேன், லிட்டர்ஜி திருவழிபாட்டு முறையில் நம்மளுடைய தொடக்கம் அப்படின்றது எங்கன்னா திருவருகை காலம். பாருங்கள், இயேசுனுடைய பிறப்பை காத்திருக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த பிறப்பினுடைய அடுத்த கட்டம் வரும் பொழுது கொஞ்சம் நடுவில் இயேசுனுடைய திருமுழுக்கு பிறகு கொஞ்சம் பொது காலம் வரும். அப்புறம் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை தியானிக்கிறோம், தவ காலத்துக்குள்ளே போகிறோம். இயேசுனுடைய மரணம், அதுக்கு பிறகு உயிர்ப்பு காலத்துக்கு போகிறோம். அதுக்கு பிறகு திரும்பவும் பொது காலத்துக்கு வருவோம். ஒவ்வொரு விழாக்கள் நடுவில் வரும். அதுக்கு பிறகு பாருங்களேன், திருச்சபையினுடைய கல்மினேஷன் அப்படின்றது கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அதனுடைய முடிவு அப்படின்றது கிறிஸ்து அரசராக முடிசூடி நிற்கிறார். கிறிஸ்தனுடைய பிறப்பிற்கான தயாரிப்பு, கிறிஸ்தனுடைய பிறப்பு, கிறிஸ்தனுடைய வாழ்க்கை, இதில் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அதற்கு பிறகு கிறிஸ்துவனுடைய அந்த அரசாட்சிக்கு கடந்து வருகிறார். அது முடியுது. ரெவலேஷன், திருவெளிப்பாடு முடிகிற இடம் திருவெளிப்பாடு. அது லிட்டர்ஜிக்கலாகவும் நம்ம கொண்டாடுறோம். அப்போ இன்னைக்கு இதனுடைய நிறைவு கிறிஸ்து அப்படின்ற பொழுது இதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை என்ன? கிரைஸ்ட். கிரைஸ்ட் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை இருக்குதா? கிரைஸ்ட் வேற ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை அதோடு சேர்ந்து? அனாயிண்டட் ஒன். வெரி குட். அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை இன்னொரு வார்த்தை, அதனுடைய மீனிங். அப்போ கிரைஸ்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, மெஸ்ஸியா. கிறிஸ்து அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது தமிழில், மெஸ்ஸியா. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரெண்டுத்துக்குமே ரெண்டு உறைவிடங்கள், ரூட் வேறு, அவ்வளோதான். கிரைஸ்ட் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. கிறிஸ்டோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து கிரைஸ்ட் வருது. மெஷிஹா அப்படின்ற ஒரு எப்ரேய வார்த்தையிலிருந்து மெஸ்ஸியா வருது. சரி, இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, பேதுருன்னு சொல்லலாம், பீட்டர்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். பேதுருன்னு சொல்லலாம், பீட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் மெஸ்ஸியா அப்படின்றதும் கிறிஸ்து அப்படின்றதுனுடைய மூல பதம் வேறு, ரூட் வேறு, ஆனால் மீனிங் ஒன்று. ஸோ கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெஸ்ஸியா இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய அர்த்தம் என்ன? அதான் தம்பி சொன்னோம், என்னடா? அனாயிண்டட் ஒன். ஸோ கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெஸ்ஸியா இஸ் ஈக்குவல் டு அனாயிண்டட் ஒன். அனாயிண்டட் ஒன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ கிறிஸ்து என்றால், மெஸ்ஸியா என்றால், சிம்பிளாக சொல்ல போனோன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்றது அர்த்தம். அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ நம்ம பழைய ஏற்பாடில் கொஞ்சம் தேடினாதான் நமக்கு இந்த கிறிஸ்துவனுடைய மகிமை புரியும். கிறிஸ்து அரசர் அப்படின்ற விழாவை புரியணும்னா இந்த கிறிஸ்து மெஸ்ஸியா அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் யாருக்காவதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்களா அப்படின்னு கேட்டால், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டில் உண்டா? உண்டு. யாரெல்லாம்? சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ சவுல் யாரு? ராஜா. ஓகே, அப்போ ராஜாக்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறவர்கள். அரசரை இனி விட்டுருங்க, கிங்ஸை விட்டுருங்க. இனி யாரு? இறைவாக்கினர்கள், ப்ராஃபட்ஸ்.
சாமுவேல் அவர் வழியாக வர எல்லாரையுமே ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார், எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாங்க. இறைவாக்கினர்கள், மோசையிலிருந்து இறைவாக்கினர்கள் வராங்க, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார். முதல் இறைவாக்கினர் நம்ம சாமுவேல் சொன்னாலும் மோசையும் இறைவாக்கினர் தான், எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படவில்லை, ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் செய்தவர் தான் மோசையும். ஸோ இறைவாக்கினர்கள் ஆல்சோ அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். மூணாவது, சாமுவேல் யார் அபிஷேகம் செய்கிறாரு? மோசை யார் அபிஷேகம் செய்கிறாரு? ஆரோன். அப்போ ஆரோன் யாரு? குருக்கள். ஸோ 3 விதமான ஆட்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இவர்களையும் பழைய ஏற்பாட்டு சொல்கிற வார்த்தை மெஸ்ஸியா. 3 பேர். 1 இறைவாக்கினர்கள், 2 குருக்கள், 3 அரசர்கள். 1 இறைவாக்கினர்கள், அந்த ஆர்டர்லேயே போவோம், ஏன்னா மோசே தான். 2 குருக்கள், மோசையின் வழியா ஆரோன். அதுக்கு பிறகு தான் ராஜாக்கள் வராங்க. ஸோ கிங்ஸ். ஸோ ப்ராஃபெட்ஸ், ப்ரீஸ்ட், கிங்ஸ். இவங்க 3 பேருமே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இந்த 3 பேருமே அதனால் மெஸ்ஸியான்னு தான் சொல்லுவாங்க, மெஸ்ஸியா. இனி இவங்க 3 பேருடைய வேலை என்ன? ப்ராஃபெட்னுடைய வேலை என்ன? ப்ராஃபெட்டுக்கு தனதாய ஒரு வார்த்தை கிடையாது. கப்ரியேல் வராரு, அன்னை மரியாளுக்கு இறைவாக்கு உரைக்கிறாரு, ஆனால் அது யாருடைய வார்த்தை? அது ஆண்டவருடைய வார்த்தை. ஏலியா வராரு, எலிஷா வராரு, இறைவாக்கினர்கள் இறைவாக்கு உரைக்கும் போது சொல்லுவாங்க, thus says the Lord, ஆண்டவர் கூறுவது இதுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தை இல்லை. ஸோ இறைவாக்கினர்களுடைய வேலை என்ன? ரிவீல் பண்ணுற வேலை. ரிவீல் பண்ணுற வேலை தான் இறைவாக்கினர்களுடைய வேலை. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை ரிவீல் பண்ணுறதான் இறைவாக்கினர்களுடைய வேலை. அந்த ரிவீல் பண்ணும் பொழுது செய்கிற தப்பை பற்றி சொல்லலாம், இனி வர இருக்கிறத பற்றி சொல்லலாம். செய்கிற தப்பை பற்றி சொல்லலாம், வர இருக்கிறத பற்றி சொல்லலாம். எரேமியாலாம் சொல்லுவார், பாரு உன்னுடைய கோயில் இடிய போகுது பாரு, 40 வருஷத்துக்கு பிறகு கோயில் இருக்காமல் போகுது பாரு, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா உங்களுடைய இடமே தரமட்டமாக போகுது பாருன்னு சொல்லி இறைவாக்கினர்கள் இவங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட் டு த பீப்புள். ஸோ தே ரிவீல். இதுதான் அவங்களுடைய வேலை. 2வது ப்ரீஸ்ட். ப்ரீஸ்டனுடைய வேலை என்ன? கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியில் நின்று, பாருங்க, மீடியேட்டர். இப்போ நம்ம முந்தானேத்து சொன்ன வெள்ளிக்கிழமை சொன்ன கிளாஸும் இதுக்குள்ளே வரும், நேற்று சொன்ன கிளாஸும் இதுக்குள்ளே வரும். இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கும் கொஞ்சம் புரியும். ஸோ ப்ரீஸ்டனுடைய வேலை என்ன? கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியில் நிற்பது, நடுவில் நிற்கிறது. நடுவில் நின்று என்ன செய்யணும்? he has to reconcile. கடவுளுக்கும் மனிதருக்கும் அந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டியது ப்ரீஸ்டனுடைய வேலை, குருக்களுடைய வேலை. அப்போ இவர்கள் செய்யும் பாவத்திற்கு இவர்கள் கழுவாய் செய்ய வேண்டும். ப்ரீஸ்டுக்கும் பாவம் இருக்கு, மக்களுக்கும் பாவம் இருக்கு. அந்த பாவத்திலிருந்து கழுவாய் செய்து வருடம் தோறும் இவர்கள் பாவ கழுவாய் செய்ய வேண்டும். இது லெவிட்டிகஸ், லேவியர்களுடைய புத்தகத்தில் இருக்கு. ஸோ இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியில் நின்று ரிகன்சிலியேஷன். ப்ராஃபட்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க, ரெவலேஷன். 2வது ப்ரீஸ்ட் ரெக்கன்சைல் பண்ணுறாங்க, ரெக்கன்சிலியேஷன். 3வது கிங்ஸ், அரசர்கள், அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர்கள். அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் ஆண்டவருக்கு பதிலாக, ஆண்டவருக்காக நின்று மக்களை ஆளுமை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, ஆண்டவர் எப்படி ஆட்சி செய்ய விரும்புகிறாரோ அது ஆண்டவர் சட்டங்கள் வழியாக சொல்லியிருக்கிறார், நியமங்கள் வழியாக சொல்லியிருக்கிறார். அதனாலவே இந்த அரசர்களுக்கு இணைச்சட்டம் எடுங்க. இணைச்சட்டம் 17வது அதிகாரம். இணைச்சட்டம் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென எழுதி கொள்ளட்டும். பாருங்க, அதனுடைய ஹெட்டிங் என்ன? அரசனுக்கான விதிமுறை. அரசன் என்ன செய்யணும் தெரியுமா? அரசன் he has to have a law book. he has to have a law book. லேவியருடைய கையில் இருக்கிற சட்ட நூல் லேவியருடைய கையில் மட்டும் இருக்கக்கூடாது, அவருடைய கையில் ஒரு புக் இருக்கணுமா? ஓகே, அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணுமா? அரசன் எனக்கு தோணபடியெல்லாம் அரசாட்சி செய்யக்கூடாது, ஆண்டவருடைய அரசாட்சி செய்யணும்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு தெரியணும். ஸோ யூ ஹேவ் டு ரீட் த புக் டெய்லி. இவ்வாறு அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும்
அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அப்போ அரசன் தன்னுடைய ஆட்சி செய்யக்கூடாது, அரசன் செய்ய வேண்டிய ஆட்சி ஆண்டவருடைய ஆட்சி. he is standing in between, கடவுளுக்கு பதிலாக நிற்கிறார். உங்களுடைய உண்மையான பங்கு தந்தை யாரு? பெரவுள்ளூர் ரிசன் கிரேசன், இதில் நிறைய பங்கு மக்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய பங்கு தந்தை யாரு? இந்த பங்கினுடைய அதிகாரி யாரு? உயிர் தாண்டவரா? கரெக்ட் தாம்மா. சரி, யாரு? ஆபிரகாமா? அருள்ராஜ் ஃபாதர்? அருள்ராஜ் இல்லை, அருள்ராஜ் ஃபாதர். அருள்ராஜ் ஃபாதரா உங்களுடைய உண்மையான பங்கு தந்தை யாரு? ஃபாதரே சொல்றார், ஃபாதர் சொல்லாத. உங்களுடைய உண்மையான பங்கு தந்தை இங்கே இருக்கிற பங்கு தந்தை அல்ல. ஐயோ மாற்றிட்டாங்களா ஃபாதர்? ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய எல்லா பங்குகளுடையும் பங்கு தந்தை ஆயர். ஆயர் தான் எல்லா பங்குகளுடையும் பங்கு தந்தை. இஸ் இன்சார்ஜ் ஆஃப் எவ்ரி பேரிஷ். அதனால் ஆயருக்கு எப்போ வேணாலும் எந்த பங்கில் வேணாலும் வந்து பூச வைக்கலாம். அவருக்குன்னு ஒரு கோயில் கொடுத்துருக்குறாங்க, அதான் கத்தீட்ரல். அவருக்குன்னு ஒரு சேர் இருக்குது, அதான் கத்தீட்ரல். இல்லைனா ஆயருடைய பங்கு தான் எல்லா பங்குமே. எல்லா பங்குகளுடைய பங்கு தந்தை ஆயர் தான், ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர். அதனால தான் நம்ம ஆயருக்காக ஜெபிக்கிறோம். நம்மளுடைய திருப்பள்ளியில் ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அது பேராயராக இருந்தாலும் ஆயர் தான் சொல்லணும், பேராயர்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பேராயராக இருந்தாலும் அவர் கர்தினாலாக இருந்தாலும் ஆயர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறது நம்மளுடைய தலைமைக்காக ஜெபிக்கிறோம். அதில் உதவி ஆயர் இருந்தால் கூட உதவி ஆயருடைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆயருடைய கீழே இருக்கிறதா உதவி ஆயிரும். ஸோ ஆயருடைய பேர் மட்டும்தான் சொல்லணும், ஆயர்னு மட்டும்தான் சொல்லணும், பேராயர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய பங்கு தந்தை, உண்மையான பங்கு தந்தை யாருன்னா ஆயர் தான். அப்போ இப்போ இருக்கிற இந்த பங்கு தந்தை ஆயருடைய பிரதிநிதியாக இருக்கிறவர். அதனால் பாரிஷ் பிரீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? பாரிஷ் பிரீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, விக்கர். விக்கர், VICAR. விக்கர் அப்படின்னு என்ன தெரியுமா? ஆயருக்கு பதிலாக, ஆயருக்கு பதிலாக இருப்பவர் தான் பங்கு தந்தை. அப்போ பங்கு தந்தையினுடைய ஆட்சி அல்ல, ஆயர் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய நடுநிலையில் இருப்பவர் தான் பங்கு தந்தை. ஆயர் என்ன, ஸோ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டியவர் தான் யாரு? அரசன், ரூலிங். ஸோ 3 ப்ராஃபட்ஸ், ப்ரீஸ்ட், கிங். ப்ராஃபட்னுடைய வேலை ரிவீல் பண்ணுறது, ப்ரீஸ்ட்னுடைய வேலை ரெக்கன்சைல் பண்ணுறது, கிங்கனுடைய வேலை ரூல் பண்ணுறது. RRR. ஐயோ சினிமா பேர் கிடையாதுங்க. RRR அப்படின்றது 3, the 3 offices, மெசியானுடைய 3 offices RRR. ரிவீல், ரெக்கன்சைல், ரூல். வெளிப்படுத்துவது, ரெக்கன்சைல், இவர்கள் தம்மில் ஒற்றுமை செய்வது, 3 ஆட்சி செய்வது. இது 3மே இயேசுனுடைய காலத்துக்கு வாங்கினீங்க. இயேசுனுடைய காலத்தில் இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்களா? யூத மதத்தில், யூத குலத்தில் இறைவாக்கினர்கள் இருந்தாங்களா? இயேசு பிறந்து இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவாக்கினர்கள் யாராவது இருக்காங்களா? யாரு? திருமுழுக்கு யோவான் ஒருத்தர் இருந்தார். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய மத்தியில் அவரையும் கொன்னுட்டாங்க. அப்போ திருமுழுக்கு யோவான் கடைசி அந்த செயினில் வந்தவர். அதுக்கு பிறகு இறைவாக்கினர்களும் இல்லை. ஸோ ப்ராஃபட்ஸ் லீனியேஜ் நின்று போச்சு, ப்ராஃபட்ஸனுடைய அந்த வம்சம் நின்று போச்சு, இறைவாக்கினர்கள் இல்லை. 2 குருக்கள் இருந்தாங்களா யூத மதத்தில்? அன்னைக்கு இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கையில் அந்த 33 வருஷத்தில் யூத மதத்தில் பலஸ்தீனாவில் குருக்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. தலைமை குருக்கள் இருந்தாங்க, குருக்கள் இருந்தாங்க, லேவிய குருத்துவம் இருந்துச்சு. 3வது அரசர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா? யூத மதத்தில் அரசர்கள் இருந்தாங்களா? யூத மதத்தில் அரசர்கள், அதாவது இஸ்ராயேல் யூதா மக்களுடைய அரசர்கள் இருந்தாங்களா? அரசர்கள் இருந்தாங்க. யூத மதத்தில் அரசர்கள் இருந்தாங்களா? ஏரோது யூத மதத்தினுடைய அரசனா?
இருந்தாங்களா? இல்லை. எப்படி இருப்பாங்க? பிகாஸ் ஆல்ரெடி அவங்களே அடிமையாக தான் இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கும் பொழுது, சரி நம்ம அடிமையாக இருந்த பொழுது, இந்தியா அடிமையாக இருந்த பொழுது நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா? பிரசிடென்ட் இருந்தாங்களா? இல்லை. ஸோ நம்மளே அடிமையாக தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அப்போது யூத மதத்தில் யார் இல்லை? அரசர்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். இயேசுனுடைய காலத்தில் அப்போது அரசர்கள் இல்லை. இறைவாக்கினர்கள் இருந்தாங்க, இறைவாக்கினர் இருந்தார், குருக்கள் இருந்தாங்க. ஆனால் யார் இல்லை? அரசர் இல்லை. அரசர் இல்லாதிருந்த பொழுது இந்த மக்கள் தங்களை பொலிட்டிக்கலி விடுதலை தர, நல்லா கவனிக்கணும், பொலிட்டிக்கலி எங்களுடைய நாட்டை விடுதலை செய்ய ஒரு அரசன் வருவான், மெஸ்ஸியா வருவார். நல்லா கவனிக்க வார்த்தையை, மெஸ்ஸியா வருவார் என்று காத்திருந்தார்கள். எந்த மெஸ்ஸியா வருவார் என்று? எங்களுடைய நாட்டை காப்பாற்ற, எங்களுடைய உடலை காப்பாற்ற, எங்களுடைய இந்த 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 பாலஸ்தீனா இப்படி நாட்டை காப்பாற்ற they were expecting a kingly messiah. ஒரு அரசனுக்காக காத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட அரசன்? பொலிட்டிக்கலி எங்களை காப்பாற்ற ஒரு அரசனை காத்திருந்தார்கள். ஆன்மீகமான ஒரு அரசனை அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் காத்திருந்தது பொலிட்டிக்கலி எங்களுடைய நாட்டை, நாங்கள் ரொம்ப காலமாக இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம். யாருடைய அடிமையாக இருந்தோம்? அசீரியர்களுக்கு அடிமையாக இருந்தோம், பாபிலோனிக்கு அடிமையாக இருந்தோம், பெர்ஷியர்களுக்கு பாரசீகர்களுக்கு அடிமையாக இருந்தோம், கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நாங்கள் ரோமியர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். எங்களை விடுவிக்க மெஸ்ஸியா வருவார். இதுதாங்க இன்றைக்கும். நீங்கள் இன்னைக்கு இஸ்ரேலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, ஜெருசலேம் ஹோலி லேண்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போகிறாங்கன்னு நினைக்கிற மக்கள் போகும்பொழுது போயிருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அங்கே ஒரு வீப்பிங் வால்னு ஒன்று இருக்குது. வீப்பிங் வால், ஒரு செவுரு இருக்கும். அந்த செவரில் ஒரு ஓட்டையிலலாம் போய் இவங்க ப்ரேயரெல்லாம் எழுதி வைப்பாங்களாம். அதுக்கு பேரே, அதுக்கு முன்னால் போய் அழுவாங்களாம். அவங்க அழுவுறது என்ன தெரியுமா? மெஸ்ஸியாவே வாரும், மெஸ்ஸியாவே வாரும், மெஸ்ஸியாவே வாரும். அவர்கள் அப்போ எந்த மெஸ்ஸியாவுக்காக காத்திருக்கிறார்கள்? நாட்டை காப்பாற்ற மெஸ்ஸியாவுக்காக, அதாவது நாட்டை காப்பாற்றும் ஒரு அரசனுக்காக காத்திருந்தார்கள். அப்போதான் இயேசுனுடைய பிறப்பு. இயேசுனுடைய பிறப்பில் பாருங்களேன், அவர் எங்கே பிறக்கிறாரு? மாட்டுத்தொட்டியில் எந்த ஊரில் பிறக்கிறாரு? பெத்லகேமில் பிறந்தாரு. பெத்லகேம் அவன் பிறக்கும் பொழுது ஏங்க ஏரோதாசனுக்கு பதட்டம் வருது? ஏன்னா தாவீதினுடைய ஊரில் பெத்லகேமில் தான் யார் பிறப்பாங்கன்னு ஏசாயா முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. ஐசாயா முன்னாலே சொல்லியிருக்கிறாரு, ஒரு அரசன் பிறப்பான். அப்போ ஏரோது அங்கே இருக்கும்போது ஏரோதுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஓ, அந்த அரசன் பிறந்துட்டானா? எந்த அரசன்? பொலிட்டிக்கல் அரசன் பிறந்துட்டான். அப்போ எங்களை அழிக்க அரசன் பிறந்துட்டான். அதனால தான் அந்த 3 குட்டி அரசர்கள், அந்த ஞானிகள் வரும்பொழுது, நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க, நானும் வணங்க போனோம். அதாவது அரசனை குழந்தையிலே கொண்டுட்டா அப்போ இந்த நாடு எங்களுடைய நாடாகவே இருக்கும். அதனால அந்த குட்டி அரசனை, பிறந்த அரசனை பாருங்க. அப்போ இயேசுனுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு நிழல் இருந்துகிட்டே இருந்தது. இவர் யூதரின் அரசன், யூதரின் அரசன், யூதரின் அரசன் என்ற நிழல் இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய மரணம் வரை இருக்கு. மரணத்திலே மேலே இருக்கு பாருங்க, INRI. அதனுடைய முழு ஃபார்ம் என்ன? இயேசுஸ் நசரேன் யூஸ். INRI, இயேசுஸ் நசரேன் ரெக்ஸ் யூஸ். ஜீசஸ் ஆஃப் நாசரத், கிங் ஆஃப் ஜூஸ். ஜீசஸ் ஆஃப் நாசரத், கிங் ஆஃப் ஜூஸ் அப்படின்றது இயேசுனுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை பொலிட்டிக்கலி அவருக்கு பின்னால் இருந்துகிட்டே இருக்கு. வேணும்னா எடுத்து வாசிப்போமா? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32, 33. அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத மகன் எனப்படுவார், அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அப்ப தாவீது யாரு? தாவீது யாரு? அரசன்.
அப்ப அரசனுடைய வழியில ஒரு அரசன் வரான். வானதூதர் சொல்ற வார்த்தையே, அவன் பிறப்பது ஒரு அரசன். A king is going to be born. காத்திருக்க போறாங்க, அட்வென்ட் சீசனுக்குள்ள நுழைய போறோம். A king is to be born. ஒரு அரசர் பிறக்க போறாரு. இது எங்கிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்தே சொல்லப்பட்ட வார்த்தை, தாவீதுக்கு அருளப்பட்ட வார்த்தை. அது எங்க இருக்குது பைபிள்ல? எசேயாவினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். எசேயா 9வது அதிகாரம் 7வது வசனம். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியின் பெருக்கிற்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவரது அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இனி 2 சாமுவேல் 7வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் எல்லாமே செட் பண்ணிடுவோம், எல்லாம் செட் பண்ணி 16வது வசனம். 2 சாமுவேல் 7:16. என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே. அதனுடைய ஹெட்டிங் என்ன? தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. அப்ப நாத்தான் தாவீதுக்கு என்ன சொல்றாரு? என் முன்பாக, ஆண்டவர் சொல்றாரு, என் முன்பாக உனது குடும்பம், தாவீதே உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இனி என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. கொஞ்சம் அந்த வரலாறுக்குள்ள போறோம். நம்ம வெள்ளிக்கிழமை எடுத்த கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் போறோம். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வரலாறு ஜியோகிராஃபி எல்லாம் செட் பண்ணிட்டு இதனுடைய ஆன்மீகத்துக்குள்ள போவாங்க. தாவீது கிட்ட வார்த்தை வருது, யுவர் கிங்டம் வில் பி ஃபார் எவர். என்றென்றும் உன்னுடைய அரியணை இருக்கும். ராஜா என்னைக்குமே உன்னுடைய அரியணை என்றென்றும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு? 600 ஞாபகம் இருக்கா? பாபிலோனுக்கு என்னைக்கு கடத்தப்பட்டார்கள்? நாடு கடத்தப்பட்டார்கள் 606. வெரி குட். அதுக்கப்புறம் அடுத்தது 597. அதுக்கு அடுத்தது 587. ஓ வெரி குட், தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. 3 கட்டமாக இவங்க பாபிலோனுக்கு போகிறாங்க. அப்போ இப்போ அரசர்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும், அரசர்கள் இல்லை. இந்த பாலஸ்தீனாவிலிருந்து, கானான் நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது 606, 597, 587 நாடு கடத்தப்பட்ட பொழுது என்னுடைய கேள்வி, தாவீதினுடைய அரியணை முற்றிலுமாக நின்று போய்விட்டதா, இல்லைனா ஏதாவது அரசர்கள் நாடு கடத்தப்பட்டார்களா? கண்டினியூட்டி வேணும் இல்லையா? தாவீதினுடைய அரசு, தாவீது வழியாக தான் இயேசு வராருன்னு வரணும்னா தாவீதினுடைய வம்சத்தில் யாராவது நாடு கடத்தப்பட்டார்களா? யாரு? ஜெருபாபேல். ஆன்சர் ஏறக்குறைய கரெக்ட். ஆனால் நாடு கடத்தப்பட்டது ஜெருபாபேல் கிடையாது. ஜெருபாபேல் அரசன் கிடையாது. யாரு? பாரசீக மன்னனா? பாரசீகன்றது வேற்றினத்தார், பர்ஷியன்ஸ். யாராவது நாடு கடத்தப்பட்டார்களான்னா நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்? இதை எங்கே போய் பார்க்கணும்? நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன், பின்னால் வரலாறு இருக்குன்னு. பிற்சேர்க்கை, பிற்சேர்க்கையில் எடுங்க, பிற்சேர்க்கை எடுங்க. கொஞ்சம் போராக தான் இருக்கும், ஆனால் இதனுடைய உண்மை தெரியும்போது சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா நான் பாட்டு சக்கையு மரம் ஏறினார், சக்கையு மரம் இறங்கினாருன்னே பேசிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு சக்கையு வேணும்னா சக்கையு பிரசங்கம் வைக்கிறேன். ஆனால் சக்கையு வைக்கிறதுனால நீங்கள் பைபிள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. அதில் பிற்சேர்க்கையினுடைய 2வது பக்கம் இஸ்ராயலின் 2 அரசுகள் பார்த்தீங்களா? பைபிள் இருந்தால் பாருங்கள், பைபிள் இருக்கிறவங்க மேலே பாருங்கள், பைபிள் இல்லாதவங்க. யூதானுடைய அரசு ஒரு சைடு வருதா, இஸ்ராயல் வடக்கரசு ஒரு சைடு வருதா. அதனுடைய கடைசி பாருங்களேன், சமாரியாவின் வீழ்ச்சி. அப்போது இஸ்ராயல் ஆட்சி அங்கே முடிஞ்சிடுச்சா? நார்த்தன் கிங்டம் முடிஞ்சிடுச்சா? இந்த பக்கம் பாருங்கள், யூதா. அதனுடைய அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா யூதா அரசின் இறுதி ஆண்டுகள். அப்போது இஸ்ராயல் அரசு நாசமாக போச்சு. இனி மிச்சம் இருக்கிறது கீழே இருக்கிற யூதாவும் பென்ஜமின் கோத்திரமும். இவங்க 2 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க.
அந்த மிச்சம் இருக்கிறதுல அந்த யூதா நாட்டில் அரசர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் பாருங்களேன், மனாசே, ஆமோன், யோசியா, யோவாகாசு, யோவாக்கிம், யோவாக்கின், செதேக்கியா. எருசலேமின் வீழ்ச்சி ஜூலையில் 587, 86. அப்போ நாடு கடத்தப்பட்டவங்க யார் பாருங்களேன், 3 மாதங்கள் இருக்கிற யோயாக்கினும் செதேக்கியாவும் நாடு கடத்தப்படுகிறார்கள். 2 அரசர்களுக்கு வருவோம். 2 அரசர்கள், தூங்கிடாதீங்க. 2 அரசர்களுடைய கடைசி அதிகாரம், 2 அரசர்களுடைய கடைசி 25வது அதிகாரம் 27வது வசனம். யூதா அரசன் யோயாக்கீனுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எவில்மிராத்தாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில் அவன் யூதா அரசன் யோயாக்கீனை தலை நிமிரச் செய்து சிறை நின்று விடுவித்தான். கவனிங்க, அப்போ நாடு கடத்தப்பட்ட யோயாக்கின், இவர் யார் வழி வரவர் அப்படின்னா தாவீதின் வழி வர யோயாக்கின் என்ன பண்றாங்க பாருங்களேன். ஆண்டவர் எல்லா அரசர்களையும் அழித்தாலும் தாவீதின் வழி வந்த ஒரு அரசன் நாடு கடத்தப்படுகிறான். நாடு கடத்தப்பட்ட பிறகு 1 குறிப்பேடு 3வது அதிகாரம் 17வது திருவசனம். தயவுசெய்து மொபைல் ஆஃப் பண்ணி வைங்க. 17வது வசனம். சிறைப்பட்ட எக்கோனியாவுடைய பேர் என்ன? கீழே பாருங்களேன், 3வது அதிகாரம் 16வது வசனம். மறுபெயர் ரெஃபரன்ஸ்ல பாருங்க, கீழே மறுபெயர் என்ன? யோயாக்கின். பைபிளுடைய கடைசியில பாருங்க அந்த பக்கம் யோயாக்கின். அப்ப எக்கோனியா அப்படின்றவரோட இன்னொரு பேர் என்ன? யோயாக்கின். இவர் யாரு? நாடு கடத்தப்பட்ட அரசர். ஓகே, சிறைப்பட்ட எக்கோனியாவின், அதாவது யோயாக்கின் புதல்வர்களுடைய பேர் பாருங்க. செயல்தியேல், மல்கிராம், பெத்தாயா, செனாட்ஷர், எக்கமியா, ஒசாமா, நெதபியா. பெத்தாயாவின் புதல்வர் ஜெருபாபேல். அப்போ என்ன கவனிங்க, தாவீதின் வழி யோயாக்கின் நாடு கடத்தப்படுகிறார். அங்கு செருபாபேல் அப்படின்றவர் அவருடைய வம்சமா வராரு. ஆனால் அவர் அரச குடும்பத்தில் இருக்காரே ஒழிய அவர் அரசர் அல்ல. ஏன்னா அரசாட்சி எல்லாமே போச்சு. இன்னைக்கு பாபிலோனிய அரசர் இருக்கிறாங்க. பட் சைரஸ் அங்கி வரும் பொழுது திரும்ப வராரு. யாரு? ஜெருபாபேல் எங்க திரும்ப வராரு? கானான் நாட்டுக்கு திரும்ப வராரு. அவருடைய ஆட்சியினுடைய காலத்துல கோயில் கட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீதின் வழி வர ஜெருபாபேல். மத்தேயு நற்செய்தி எடுங்க, 1வது அதிகாரம் எடுங்க, 12வது வசனம் எடுங்க. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியானா உங்களுக்கு தெரியும். இப்ப யோயாக்கின், எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் ஜெயல்தியேலின் மகன் ஜெருபாபேல். அப்ப இயேசு எந்த வம்சத்தில் இப்ப பிறந்திருக்கிறார்? புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? எந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறார்? So physically Jesus as a lineage of a king. Physically உடல் அளவிலையும் இயேசு லேவியர் அல்ல. அப்போ குருத்துவ குலம் அல்ல. இயேசு அரசருடைய குலத்தில் பிறந்திருக்கிறாரு. தாவீதின் வழி பிறந்திருக்கிறார் அப்படின்றது ஸ்பிரிச்சுவலி மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் கிடையாதுங்க. இட்ஸ் a very physical leadership, political leadership. அன்னைக்கு ரோமியர்கள் அரசராக இருந்ததுனால அவர் அரசராக இல்லை. ஆனால் அவர் பிறந்தது அரச குருத்துவத்தில் தான், அரச குலத்தில் தான். அரச குலத்தில் யோயாக்கின், ஜெருபாபேலின் வழி பிறந்து கடைசியில யோசேப்பு, அன்னை மரியாள் வழியா பிறந்து வராரு. யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சத்தியமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி வந்தது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க. இவங்க எதிர்பார்த்தது யார? ஒரு பொலிட்டிக்கல் லீடரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது திருவசனம்.
இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். யார்கிட்ட சொல்றாரு? தொழு நோயாளனை குணப்படுத்திய பிறகு இயேசு சொல்றாரு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். 3வது அதிகாரம் 12வது வசனம். பிசாசு கிட்ட சொல்றாரு இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், என்னை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்றாரு. என்னை பத்தி நான் ஒரு இறைமகன் என்பதை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம். 5வது அதிகாரம் 43வது திருவசனம். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். பாருங்களேன், அது 5வது அதிகாரத்தில் என்ன? ஜீசஸ் இஸ் ரைசிங். 12 வயசு ஒரு பொண்ணு இறந்துட்டா. இறந்த பொண்ணை உயிர்ப்பித்த பிறகு அப்பா அம்மா இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட குழந்தை இயேசு கிறிஸ்து 3 சீடர்கள் உள்ள போய் சொன்னாரு, என்னை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் டு நாட் டெல் மீ அபவுட் எனிஒன். நோ நோ சொல்லாதே. 7வது அதிகாரம் 36வது திருவசனம். எதை எவருக்கும் சொல்ல வேண்டாம். பாருங்களேன், 7வது அதிகாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஹீலிங். யாருக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கிறாரு? காது கேட்காதவனுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு சொல்றாரு, தயவு செய்து இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். 8வது அதிகாரம் 30வது வசனம். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம். பாத்தீங்களா? அதாவது இயேசுவை பத்தி இயேசுவே சொல்றாரு, தயவு செய்து என்னை பத்தி சொல்லாத, என்னை பத்தி சொல்லாத, என்னை பத்தி சொல்லாத, என்னை பத்தி சொல்லாத, என்னை பத்தி சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல இந்த 8வது அதிகாரம் 30வது வசனம் இயேசுவே தாங்க கேள்வி கேட்டாரு. இயேசுவே தான் 12 சீடர்கள் கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா கேள்வி? கேள்வி நான் யார்? இயேசுவே தான் குச்சி கொடுத்துட்டு அடிடா அடிடா அப்படின்னார். நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னார். மக்கள் என்ன சொல்றாங்க? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நான் யாருன்னு கேட்டாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, நீர் மெஸ்ஸியா. பாருங்களேன், நீர் மெஸ்ஸியா. இயேசு மெஸ்ஸியாவா இல்லையா? மெஸ்ஸியா. இருந்தாலும் இயேசு என்ன சொல்றாரு? மெஸ்ஸியா என்று யார்கிட்டையும் போய் சொல்லாதே. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதனுடைய அர்த்தம், இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியாவாக இருந்தும் தான் மெஸ்ஸியா என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டாம் என்று சொல்ல காரணம், because the Jews were expecting a political king, political messiah. நாட்டை காப்பாற்றும் ஒரு மெஸ்ஸியாவுக்காக யூதர்கள் காத்திருந்த நேரத்துல தான் இயேசு சொல்றாரு, நீர் மெஸ்ஸியா. அப்ப என்னன்னு யூதர்கள் நினைச்சுப்பாங்க? இவர்தான் ராஜா, நம்ம காப்பாத்த வந்த ராஜா யாரு? இயேசுன்னு நினைச்சுப்பாங்க. எதிலிருந்து காப்பாத்த வந்த ராஜா? ரோமையர்களிடமிருந்து காப்பாத்த வந்த ராஜா. ஏன்னா இயேசுவே வாய் திறந்து அவருடைய முதல் பிரசங்கத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு? லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16வது திருவசனம். own words of Jesus. லூக்கா நற்செய்தி 4:16 இருந்து. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசேயாவின் சுருளில் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது, ஆண்டவருடைய ஆவி. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஐ am மெஸ்ஸியா. இயேசுவே சொல்றார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், நான் மெஸ்ஸியா. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், அபிஷேகம் செய்யப்பட்டவன் நான். ஏழையருக்கு நற்செய்தி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நற்செய்தி என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க, நற்செய்தி என்னன்னா இப்போ உங்களுக்கு புரியும். அந்த மக்களுக்கு அந்த நற்செய்தி என்ற வார்த்தை புரியுமா? நல்லா கவனிக்கணும். நீங்க 2025 யோசிக்க கூடாது. 2000க்கு முன்னால ஒரு பேசுற ஒரு மனுஷன் சொல்றாரு நற்செய்தி. 2000க்கு முன்னால ஒரு மனுஷன் பேசுறார் நற்செய்தி. ஏழைகளுக்கு நற்செய்தி. ஏழைகளுக்கு. அப்ப இந்த ஏழைகளுக்கு என்ன நற்செய்தி? அபிஷேகம் செய்யப்பட்டவர் வந்திருக்கிறார். நற்செய்தி என்ன? ராஜா வந்துட்டாரு. சிறைப்பட்டோர் பாருங்க, இயேசுவே சொல்றார், உங்களுக்கு விடுதலை தர நான் வந்தேன். பார்வையற்றோர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும். அப்ப இதை கேட்கும் பொழுது கேட்கிற மக்களுக்கு, அந்த கோயில்ல சினகோகுல இருந்த மக்களுக்கு என்னன்னு தோணும்? தோட அரசர் வந்துட்டாரு, ராஜா வந்துட்டாரு, மெஸ்ஸியா வந்துட்டாரு. because this is the opening speech of Jesus. see, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஒருத்தர் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகி வச்சோம்னா the opening speech is very important. ஒரு பிரசிடென்ட் வந்துட்டாருன்னா opening speech is very important. இயேசுவுடைய ஓப்பனிங் ஸ்பீச்ல சொல்றாரு, ஆண்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவன் நான்,
ஆண்டினை அறிவிக்க வந்தவர் நான், விடுதலை தர வந்தவன் நான். அப்ப மக்கள் என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்க? அரசனாக வந்திருக்கிறாரு. அதனாலதாங்க கழுதையின் மேல ஏத்திட்டு போனாங்க அவரை. அவர் போகும் பொழுது வழியில எல்லாமே இந்த துணி போட்டுட்டு எங்க அரசன் வந்துட்டாரு, ஒசானா ஒசானா ஒசானா. ஒசானுடைய அர்த்தம் எங்களை மீட்க வந்த ஆண்டவர், ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும். So they were pleading to Jesus, ரட்சியும். என்ன ரட்சிப்பு? ரோமையருடைய அதிகாரத்தில் எங்களை மீட்க வந்த ஆண்டவர், பிரிட்டிஷனுடைய அதிகாரத்தில் இந்த இந்தியாவை மீட்க வந்தவர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், பொலிட்டிக்கல் கிங். They were expecting a political king. They saw in Jesus a political king. Praise the Lord. Praise the Lord. So அப்ப இயேசுனுடைய வார்த்தையில இருக்கு, நான் மீட்பு தர வந்தவன், நான் விடுதலை தர வந்தவன். தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய ஒரு அடையாளம் யார் தெரியுமா? யூதாஸ். நான் கவனிங்க, யூதாஸ் இயேசுவை ஒரு ரோமையர் அதிகாரத்திலிருந்து விடுதலை தரும் அரசனாக தான் இயேசுவை பார்த்தான். அதனால தான் ஒட்டிக்கிட்டான். யூதாஸ் எந்த குரூப்பை சார்ந்தவன்? இந்த யூத மக்கள்ல பல குரூப்புகள் உண்டு. ஒன்னு பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுக்காயர்கள், இன்னொன்னு தீவிரவாதிகள், ஜெலட்ஸ், தீவிரவாதிகள். அதனால்தான் தீவிரவாதியான சீமோன் இயேசுனுடைய சீடன், பின்லாதன் எல்லாம் கூட வச்சு நடந்திருந்திருக்கிறார். அவர் இயேசுனுடைய சீடன்ல ஒரு ஆளுடைய பேரே தீவிரவாதியான சீமோன். அப்ப அந்த தீவிரவாதி அப்படின்றது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற தீவிரவாதன்ற வார்த்தை கிடையாது. தீவிரமா இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதி தான். உங்களுடைய வீட்டில் உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, இந்த பாரு பைபிளை தூக்கிட்டு போகுது பாரு தீவிரவாதி அப்படின்வாங்க. பைபிளை தீவிரமா இருந்தீங்கன்னா உங்களையும் தீவிரவாதின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தீவிரமா செஞ்சா தீவிரவாதினா, யூதாஸ் தீவிரமா இருந்தான். என் நாடு என் மக்களுக்கு, என் நாடு என் மக்களுக்குன்ற தீவிரவாதி ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க. நமக்கு இருந்தாங்க ஒரு கூட்டம் இல்லையா? 1947க்கு முன்னால நம்ம பிரிட்டிஷர்ஸனுடைய ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது நமக்கு ஒரு ஆங்கிலேயர்கள் நம்மளை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னாங்க. எந்த குரூப்பை பார்த்து சொன்னாங்க? அன்னைக்கு இருந்தாங்க INS எல்லாம் இருந்தாங்களே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், INC. அப்போ அவங்கள பார்த்து பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தீவிரவாதின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்திய நாட்டிற்காக சுதந்திர போராட்டம், நம்ம சுதந்திர தியாகிகள்ன்றோம், சுதந்திர போராட்ட வீரர்கள்ன்றோம். ஆனால் எதிரிகள் என்ன சொல்லுவாங்க? தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. அப்போ யூதாஸ் ஒரு தீவிரவாதி, சீமோன் ஒரு தீவிரவாதி. எந்த விதத்தில் தீவிரவாதி என்றால், என்னுடைய நாடு எனக்கு கிடைக்கணும். அப்போ பார்த்து போதான் ஒருத்தர் சொல்றாரு, நான் விடுதலையை தர வந்தேன். அப்போ இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டா விடுதலைக்காக எனக்காக நல்லா போராட முடியும். தலைவர் ஒருத்தர் வந்துட்டாரு, தலை வந்துட்டாரு, நான் வாளா இருந்து என்னுடைய நாட்டுக்கு தீவிரமாக நான் முயற்சி செய்வேன். அவன் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ண. நல்லா கவனிங்களேன், அவனுடைய எதிர்பார்ப்பு உலகளாவியமாக இருந்ததுனால 3 வருஷம் கூட நின்று பார்த்தாங்க. ஆண்டவர் எதையுமே காப்பாற்றுற மாதிரி இல்லை. இவருக்கே படுக்க இடம் இல்லை, இவருக்கே தூங்க இடம் இல்லை, இவருக்கே தங்க இடம் இல்லை, இவருக்கே சாப்பாடு இல்லை. இவரா காப்பாற்ற போறாரு? அப்படிதாங்க அவன் துரோகியாக மாறினான். லூக்கா நற்செய்தியால் அப்படிதான் அவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன தெரியுமா? துரோகியாக மாறிய யூதாஸ். இயேசு கிட்ட வந்த போது துரோகம் செய்யணும்னு அவன் வரல. ஆனா இயேசுவை அவன் தப்பா பார்த்தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இயேசுவை வெறும் ஏதாவது தேவைகளுக்காக பார்க்கும் பொழுது நாளைக்கு நீங்களும் துரோகியா மாறுவீங்க. யூதாசனுடைய அதே நிலைமை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. இயேசுக்கிட்ட இருந்து வேலை எவ்வளோ ஜெபிச்சேன், கிடைக்கவே இல்லை. துரோகியா மாறின நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை கிடைக்கலன்னு. கல்யாணத்துக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக துரோகியா மாறின நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைக்காக ஜெபிச்சு 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 குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி அதே கடவுளுக்கு எதிராக துரோகியா மாறின நிறைய பேர் கத்தோலிக்க சபையில் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா மாறணும்? When your focus on Jesus is different, when your focus on Jesus is wrong, you will become a traitor. பாப்டிசம் வாங்கின போது நீங்கள் ட்ரைட்டர் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது நீங்கள் ட்ரைட்டர் கிடையாது. ஆனால் மெதுவா 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 நம்ம கோயிலை விட்டு விலகிறோம், திருப்பலியை விட்டு விலகிறோம், அர்ச்சாதனங்களை விட்டு விலகிறோம்,
குடும்ப ஜெபமாலை விட்டு விலகிறோம். நம்மளுடைய இந்த பாவங்கள் எல்லாமே விபச்சார பாவங்களாக இருக்கலாம், பொழி பித்தலாட்டங்களுடைய பாவங்களாக இருக்கலாம். இந்த பாவங்களுடைய நிறைய பேர் சொல்லிங்களா, ஃபாதர் என்னுடைய பையன் ஆல்டர் பாயாக இருந்தால் ஃபாதர் இன்னைக்கு கோயிலுக்கே வரதில்லை ஃபாதர். துரோகியாக மாறுற நிறைய பேர் இருப்பாங்க. ஃபாதர் என்னுடைய பொண்ணு தான் ஃபாதர் பாட்டுன்னு பாட்டு இப்போ கொயர்லேயே இருந்தா ஃபாதர், அன்னைக்கு பாருங்க ஃபாதர் காதலிச்சுட்டு யாரையோ போயிட்டாங்க ஃபாதர். இன்னைக்கு கோயிலுக்கு கூட இல்லை, கோயில் இல்லை வேற மதத்துக்கே போயிட்டா ஃபாதர். துரோகியாக மாறுகிறவர்கள். நீங்கள் கோயிலுக்கு வரும்போது துரோகம் செய்யணும் நீங்கள் நினைக்கல, ஆனால் இயேசு கிட்டேருந்து நீங்கள் வேற விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க. அது கிடைக்காத பொழுது பாருங்களேன், நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கலனா நாளைக்கு யூதாஸுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அது எனக்கும் உனக்கும் ஏற்படலாம். துரோகியாக நான் பணம் கேட்டேன் கிடைக்கல, சொந்தமாக வீடு கேட்டேன் கிடைக்கல, என் வீடு விற்கணும்னு கேட்டேன் கிடைக்கல, என் நிலம் வாங்கணும்னு கேட்டேன் கிடைக்கல, இவ்வளோ ஜெபிச்சும் கிடைக்கல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த கடவுள்? இன்னைக்கு நமக்கு கடவுள் வெறும் தேவைக்காக மட்டும் இருக்கிறார். தேவைகள் நிறைவேற்றப்பட வேற வழிகள் இருந்தால் கடவுளே தேவையில்லை என்ற நிலைமைக்கு போயிடுறோம். நல்லா கவனிங்க, கடவுளை வெறும் ஒரு தேவைக்காக அணுகுகிறோம். தேவைகள் நிறைவேற்றப்பட வேற வழிகள் இருந்தால் கடவுளே தேவையில்லைன்னு போயிடுறோம். தேவைக்காக கடவுள்கிட்ட வர்றவங்க ஒன்றுனா தேவை நிறைவேற்றப்பட்டால் கடவுளை விட்டு போயிடுவீங்க, தேவை நிறைவேற்ற வேற வழிகள் வந்தால் கடவுளை விட்டு போயிடுவீங்க. கடவுளை அணுக வேண்டியது தேவைக்காக அல்ல. எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும், எங்கள் அப்பா எனக்கு சில விஷயங்கள் செஞ்சு தர்றதுனால நினைக்கிற பையன் செஞ்சு தர வேற வழிகள் கிடைச்சா அப்பா விட்டு போயிடுவான், பாசம் போயிடும். அம்மா இன்னைக்கு என்ன எல்லாமே எனக்கு செஞ்சு தராங்க, எனக்கு அம்மாவை பிடிக்கும், நாளைக்கு செஞ்சு தர வேற ஆளுங்க வந்தால் எனக்கு அம்மா கிட்ட நான் விலகிடுவேன். துரோகியாக மாறுற பையன் இருக்கிறான், துரோகியாக மாறுற பொண்ணு இருக்கிற மாதிரி யூதாசும் துரோகியாக மாறினான். ஏனெனில் he saw a political king in Jesus, a political redeemer in Jesus. நாட்டை காப்பாற்றுவார் பார்த்தா இந்த மனுஷனை சாவறதுக்கு ரெடியாக நிற்கிறார். இவர் பின்னால் போனால் வேலைக்கு ஆகாது. இப்படி தான் இயேசு கிட்ட தொத்திக்கிட்டான். இனி இன்னொரு அடையாளம் கூட இருக்குது. இயேசுவை ராஜாவா பார்க்குறாங்க. எப்படி ராஜாவா பார்க்குறாங்க? உலகத்தினுடைய ராஜாவா பார்க்குறாங்க. இன்னொரு அடையாளம் தான் மார்க்கு மத்தேயு நற்செய்தியில் எல்லாமே இயேசுனுடைய சீடர்கள் 2 பேர், 12 பேர் இருக்கிறானுங்க, இருந்தாலும் 2 பேர் பாருங்களேன் சைடில் இயேசுவை மாற்றி நின்று, அண்ணன் தம்பிங்க 2 பேர், யாக்கோபும் யோவானும். இயேசுவே கொஞ்சம் தனியாக வாங்க இந்த பக்கமா, என்னடா தனியாக கூப்பிடுறீங்க, ஏதோ ரகசியமா, கொஞ்சம் தனியாக வாங்க. அந்த 10 பேர் கேட்கக்கூடாது. தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ராஜாவாவல்ல, ராஜா ஆகும் பொழுது எனக்கு ஹோம் மினிஸ்டர் பதவி கொடுத்துரு, என் தம்பிக்கு என்ன மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டரா, சரி எங்கெல்லாமோ பணம் கிடைக்குமோ ஓகே அதெல்லாமே. ஸோ அதனால் எனக்கு இந்த மினிஸ்டர் ஆக்கிடு, என் தம்பி இந்த மினிஸ்டர் ஆக்கிடு. ஸோ அந்த நிழல் எப்பவுமே இருந்ததுங்க இயேசுவுக்கு. இயேசு அரசராக போகிறாரு, ஆட்சி செய்ய போகிறாரு, விடுதலை தர போகிறாருன்ற நிழல் இயேசுக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதனால தான் இயேசு அப்பங்களை 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேலே கொடுக்கும் பொழுது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோவ்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுவை அழைத்து சென்று அரசராக்க விரும்புகிறார்கள்னு யோவான் 6வது அதிகாரம் சொல்லும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே கொடுத்த போதே பாருங்களேன், நீ ராஜாவாயிடு அப்படின்றாங்க. எங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற ராஜாவாயிடு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ராஜான்னு கூப்பிட்றது சாப்பாடு கொடுக்கறதுனால, வீடு கொடுக்கறதுனால, நிலம் கொடுக்கறதுனால, கல்யாணம் நடத்தி தரதுனால, குழந்தை தர்றதுனால அப்படின்னா அந்த ராஜ்யத்துவம் ஆண்டவருக்கு வேண்டாம். இஸ் நாட் அ கிங்லி மெஸ்ஸாயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? அப்போ இயேசுனுடைய பிறப்பில் ராஜா என்ற அறிவிப்பு வந்தது. இயேசுனுடைய முதல் பிரசங்கத்தில் ராஜா என்ற அறிவிப்பு வந்தது. ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையில் அதனால எல்லாருமே அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் ரோமையருடைய ஆட்சியிலிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்க வந்த மெஸ்ஸியா, ராஜா என்று நினைச்சாங்க. இன்னைக்கும் மெஸ்ஸியா வருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் மெஸ்ஸியா வந்து காப்பாற்றுவார் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தான் பேதுரு கேட்குற கேள்வி, நான் யார்ன்ற கேள்விக்கு பேதுரு சொல்றாரு, நீர் மெஸ்ஸியா. அப்போ சொல்றாரு, இப்போவே என்னை தப்பாக தான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ வேற வெளியே போய்தோ இவர் தான் மெஸ்ஸியான்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, என்னை ஆல்ரெடி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மக்கள் திரும்பவும் என்னை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் சொன்னார், என்னை பற்றி இப்போ சொல்லாதே, நான் உண்மையாகவே எதற்காக வந்தேனோ அந்த அரசை நிறுவும் ஒரு நாள் வரும், முழுமையாக என்னுடைய அரசை நிறுவும் ஒரு நாள் வரும்.
அந்த நாளிற்கு பிறகு. இப்போ மத்திய மார்க் நற்செய்தியில தானே பார்த்தோம், 1:43 பார்த்தோம், 3:12 பார்த்தோம், 5:43 பார்த்தோம், 7:36 பார்த்தோம், 8:30 பார்த்தோம். என்னை பத்தி சொல்லாதன்னு சொன்ன இயேசு 16வது அதிகாரம், அதே மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம், மார்க் 16:15, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள். சொல்லாதன்னு சொன்னவர் அதே நற்செய்தி மார்க் 16:15 சொல்லாரு, சொல்லாம இருக்காதன்னாரு. ஏன்னா உண்மையான என்னுடைய அரசாட்சியை நான் நிறுவி விட்டேன். நான் வந்தது உன்னுடைய உலகையோ உடலையோ விடுதலை தர அல்ல, உனது ஆன்மாவை பாவத்தில் இருந்து விடுதலை தர வந்த அரசன் நான். நேற்று நம்ம சொன்னோம், இயேசு பாவத்திலிருந்து மீட்க தூய ஆவியானவரை தந்து மீட்டவர். He came to deliver your soul from sin. பொலிட்டிக்கல் கிங்டத்துக்காகவோ பொலிட்டிக்கல் அரசுக்காகவோ பொலிட்டிக்கல் மீட்புக்காகவோ வந்த ஒரு இடத்தினுடைய நாசரேத்தில் வந்து வாழ்ந்தவர் அல்ல இயேசு. உலக மீட்பராக பிறந்தவர் இயேசு, பாவத்தின் மீட்பராக பிறந்தவர் இயேசு. நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ மற்ற மதத்தினர் எப்படி ஜெபிக்கிறாங்களோ அப்படி சாதாரண ஒரு ஜெபமா மாறிடுச்சுங்க கிறிஸ்தவர்களுடைய ஜெபம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிற மதத்தினருக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஹிந்துஸ் வந்து அவங்களுடைய கடவுள்கிட்ட என்னென்ன ஜெபிக்கிறாங்களோ, முஸ்லிம்ஸ் அவங்களுடைய கடவுள்கிட்ட என்னென்ன ஜெபிக்கிறாங்களோ, அப்படி ஒரு சாதாரணமான ஜெபம் தான் உங்களுடைய ஜெபம் மாறி போயிடுச்சு. கிறிஸ்தவனுடைய ஜெபமாக இது. அப்போ நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா அப்படி அந்த கடவுள்கிட்ட ஜெபிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடவுள்கிட்ட ஜெபிச்சிருப்பீங்க. You happen to be a Christian. You happen to take a baptism. So you come to Christ. அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதனால தான் நம்ம எம் மதமும் சம்மதம் எக்கால் எல்லா கடவுளும் ஒரே கடவுள்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியல. What did Jesus do? எதற்காக பிறந்தார், என்ன செஞ்சார்னு நமக்கு புரியல. ஏதாவது கடவுள். ஏன்னா சில 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 கிறிஸ்துவை தெரியாதவங்க சொல்லுவாங்க, பாரு உங்களுடைய கடவுள் அவரே காப்பாற்ற முடியல, இவ்வளவு கேவலமா கிடக்கிறாரு, ட்ரெஸ் கூட கிடையாது அவருக்கு, இந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரா? இந்த கடவுள் இப்படி போனதுனால தான் உங்களை காப்பாத்தினாரு. ஏதாவது கடவுள் did he give himself, உனக்கு பதிலாக பரிகாரம் செஞ்ச ஏதாவது கடவுள் உண்டா? ஏதாவது கடவுள் இந்த உலகத்துல நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பதிலாக பரிகாரம் செஞ்ச ஏதாவது கடவுள் உண்டா? இந்த Dress இல்லாம இருக்கிறார் இல்லையா, இந்த Dress இல்லாம இருக்கிறது எதை குறிக்க தெரியுமா? ஆதாமை குறிக்கிறது. ஆதாம், தொடக்க நூல்ல இருக்கிற ஆதாம், ஆடையை இழந்த ஆதாம், பாவத்தின் வழியாக ஆடையை இழந்த ஆதாம், சிலுவை பாதையிலோட 10வது ஸ்தலம், Jesus is stripped of his garments. ஆடையை இழந்த ஆதாம், அந்த ஆதாமை குறிக்கிறதுங்க இயேசுடைய அந்த 10வது இடம். ஆதாமுக்கு பதிலாக புதிய ஆதாம் சிலுவையில இறக்கிற இடம். யாருங்க கொடுப்பாங்க அந்த உயிரை உங்களுக்காக? இயேசு சொல்றாரு, உன்னுடைய உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய உயிர் அப்படின்னார். ஒரு கடவுள் சொல்றாருங்க, I value you. You know what's your value? The value of my life. உன்னுடைய உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய உயிர். இப்படிதாங்க உங்களுடைய அரசர் அவர் மாறினார். தனிப்பட்ட மீட்பர், தனிப்பட்ட அரசர். He became your king by becoming a servant. He became your king by giving the ransom. தன்னையே ஈடாக கொடுத்து உனது பாவத்திற்கு பதிலாக தன்னுடைய பாவமாக மாற்றி இறப்பின் வழியாக. இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சது. He did not come as a political king. He came as a spiritual king. அதனாலதான் அந்த கிங் மெஸ்ஸியாவா நீ சொல்லும்போது சொல்லாத அப்படின்னார். இனி அந்த கேள்வி எங்க கேட்கறாங்க பாருங்களேன். மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 30வது வசனம் தானே பாத்தீங்க. அந்த மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 27வது வசனத்துல சீடர்களும் இயேசுவும் எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க. Where are they? மார்க் 8:27. இயேசு தம் சீடர்களுடன், அப்ப இடம் பேரு இயேசு எங்க நிக்கிறாரு?
பிலிப்பு செசரியா. நல்ல நல்ல பேர் பாருங்க, பிலிப்பு செசரியா. ஏதாவது மனிதருடைய பேர் ஏதாவது ஞாபகம் வருது அதுல? பிலிப்பு செசரியா. ஏதாவது ராஜாவுடைய பேர் இருக்குது அதுல? ஏதாவது ராஜாவுடைய பேர் இருக்கு அந்த இடத்துல? பிலிப்பு செசாரியா. செசாரியா யாருடைய பேரு? சீசர். கேள்வி பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான ஒரு இடத்துல கொண்டு போய் நின்று கேட்குற கேள்வி பாருங்களேன். சீசருக்கு, நல்லா கவனிங்க, சீசருக்கு பிரம்மாண்டமா ஒரு சிலை அமைச்சு வச்ச ஒரு ஊரில் போய் நின்று, பிரம்மாண்டமான ஒரு சிலை சீசர் என்னும் அரசனுக்காக, நல்லா கவனிங்க, சீசர் என்னும் அரசனுக்காக நிர்மிக்கப்பட்டு அந்த அரசனை ஆராதிக்க வேண்டும் என்ற கட்டளை உள்ள போது ரோமையர்கள் சீசரை, ராஜாவை ஆராதிக்கிற ஒரு மக்கள், அந்த ஆராதிக்கிற கடவுள் முன்னால போய் நின்று, எப்படி பிரம்மாண்டமான ஒரு கடவுள் முன்னால போய் நின்று, ஒண்ணுமே இல்லாத இயேசு அங்கே போய் நின்று கேட்குறாரு. இதோ இங்கே பிரம்மாண்டமான ஒரு கடவுள் நிற்கிறாரு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கிறாரு, ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு, ரொம்ப பணக்காரராக இருக்கிறாரு. அந்த கடவுள் முன்னால் போய் நின்று இயேசு தன் சீடர்களை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு யாரு? அந்த கேள்விக்கு அர்த்தம் இருக்குங்க. பிலிப்பு செசரியாவில் போய் நின்று கேட்கறதுக்கு அந்த காரணமாக தான். பிரம்மாண்டமான இந்த உலகங்கள், உலக அரசுகள், உலகத்தினுடைய பதவிகள், உலகத்தினுடைய செல்வங்களுக்கு முன்னால் போய் நின்று ஒன்றுமே இல்லாத உன்னுடைய அரசர் கேட்குறாரு, நான் உனக்கு யாரு? அப்போ உனக்கு எந்த அரசன் வேணும்? பாவமான இந்த அரசன் வேணுமா? உலகத்தினுடைய இந்த தேவை வேணுமா? இல்லை ஆன்மீகமாக விடுவிக்கிற நான் வேணுமா? அந்த இடத்துல தாங்க அவர் சொல்றார், நீர் மெசியா. உலகத்தினுடைய அரசு, உலகத்தினுடைய செல்வங்களுக்கு முன்னால போய் நின்று கேட்கிறாரு, நான் உனக்கு யாரு? சப்போஸ் நீ கேட்கிற ஜெபங்கள் நான் நிறைவேற்றி தரல, நீ வீடு கேட்ட நான் உனக்கு வீடு தரல, நீ கல்யாணம் நடத்த சொன்ன நான் கல்யாணம் உனக்கு நடத்தி தரல, நீ குழந்தையை கேட்ட நான் உனக்கு குழந்தையை தரல, ஏன்னா சில டைம் இதெல்லாம் உனக்கு துன்பங்கள் தரும், பிரச்சனைகள் தரும், எனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு நல்லது மட்டுமே நான் தந்தேன், அதனால சில விஷயங்கள் நீ கேட்டுட்டு நான் உனக்கு தரல, உனக்கு என் மேல கோபம் இருக்கு, உன் மேல வெறுப்பு இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியுது, இப்ப சொல்லு நான் உனக்கு யாரு? நான் பிரம்மாண்டமான ஒரு கடவுள் அல்ல, ஐ எம் நாட் அ ராஜா, எனக்கு பிரம்மாண்டமான ட்ரெஸ் இல்ல, பிரம்மாண்டமான சிலை இல்ல, எதுவுமே இல்லை, இப்ப சொல்லு நான் உனக்கு யாரு? இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, அந்த the significance of the place, அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. உலகத்தின் ராஜா முன்னால, உலகத்தை படைத்த ராஜா போய் நின்னு கேட்கிறாரு, நான் உனக்கு யார்? அப்பதாங்க சொல்றாரு, நீர் மெசியா. அப்பயே சொல்றாரு, இப்ப சொல்லாத, நான் உண்மையா ராஜாவா ஒரு நாள் வருவேன், அப்ப போய் சொல்லு உலகத்துக்கெல்லாம், கிறிஸ்து ராஜா, என்னுடைய ஆன்மாவை மீட்ட ராஜா, என்னுடைய ஆன்மாவை மீட்ட ராஜா, எனக்கு தேவையானதை தருவார், நல்லதை மட்டுமே தருவார், நான் கேட்டாலும் கெட்டதை தர மாட்டார், என்னுடைய ராஜா. இதான் உங்களுடைய கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடும் போது, you should become your personal savior, தனிப்பட்ட மீட்பராக இயேசு மாறாமல் இந்த திருவிழாவை நீங்கள் கொண்டாடினால் சும்மா ஒரு திருவிழா கொண்டாட்டம் மட்டும்தான், that's all, பெருவிழா கொண்டாட்டம் மட்டும்தான். சில கோயில்களுடைய பேரெல்லாம் கிறிஸ்து அரசர் கோயில் எல்லாம் இருக்கு, இன்னைக்கு நல்ல பிரம்மாண்டமான கொண்டாட்டம் இருக்கும், பிரியாணி போடுவாங்க, லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உன்னுடைய ஆன்மா அதனால் மீட்படைகிறதா? ஆன்மா மீட்படைவில்லை என்றால் இந்த பெருவிழா வைத்தோ இந்த திருவிழா வைத்தோ பிரயோஜனம் இல்லை. I came to save your soul. நான் வாழ்வு தர வந்தேன், அது நிறைவாக தர வந்தேன். நிறைவான வாழ்வுனா 100 வயசு வரை வாழ்றது கிடையாது. Jesus was talking about the quality of life, not the quantity of life. quantity of life கிடையாது, quality of life. நீ 100 வருஷம் வாழ்ந்தாலும் 10 வருஷம் வாழ்ந்தாலும். கார்லோ அக்யூட்டஸ் எத்தனை வயசுல இறந்தார்? கார்லோ அக்யூட்டஸ் எத்தனை வயசு? 15 வயசு. ஆனா இன்னைக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில புனிதர். 15 வயசுல வாழ்ந்த புனிதர். நம்மள எத்தனை வயசு வாழ்ந்துட்டோங்க? அந்த பையன் கூட கொஞ்சமாவது நம்மளை ஒப்பிட முடியுமா? It's not the quantity of life, quality of life. அவன் வாங்கிய நற்கருணை அவனை கிறிஸ்துவாக மாற்றியது. நான் வாழ்வு தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன். அரசனாகிய கிறிஸ்து கார்லோ அக்யூட்டஸ்குள்ள கொடுத்த அந்த நிறைவாழ்வு, நிலை வாழ்வு. டொமினிக் சாவி எத்தனை வயசுல இருந்தாரு? 12 வயசு. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கிடையாதுங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப்.
குழந்தை தெரேசா எத்தனை வயசுல இருந்தாங்க? குழந்தை தெரேசா எத்தனை வயசுல இருந்தாங்க? ஃபாதர் அதெல்லாம் தெரியாது, அவங்க கிட்ட போய் நாங்கள் பிச்சை மட்டும் எடுக்கிறது உண்டு. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கே பிறந்தாங்க, வாழ்க்கை வரல, எதுவுமே நாங்கள் பாருங்கள் புனிதரை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம மாதாவையும் புனிதர்களையும் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறோம். அவங்களோட இந்த வாழ்க்கை, அவங்களுடைய புனிதம், அது எதுவுமே நமக்கு தெரியாது, புரியாது. we don't care about it. we don't care about it. புனிதர்கள் நமக்கு பிஸ்னஸ். இவர்கிட்ட ஜெபிச்சா இது கிடைக்கும், இவர்கிட்ட ஜெபிச்சா இது கிடைக்கும். நம்பிக்கைக்கு நம்மளை கொண்டு போக வேண்டிய மனிதர்கள் இந்த புனிதர்கள். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை 24 வயசுல இறந்தாங்க. சாகும்பொழுது ரத்தம் கக்கி இறந்தாங்க. டியூபர்குலோசிஸ், டிபி நோயினால இறந்தாங்க. 24 வயசில் வாழ்ந்த புனித, 24 வயசு தான், பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நாட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப். கிறிஸ்து அரசரா இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த நெருப்பு இருந்தது, அவளுக்குள்ள நெருப்பு இருந்தது. வாழ்ந்த காலம் எத்தனை இல்லை, வாழ்ந்த அந்த விதம் எப்படின்னு தான் the quality of life. கிறிஸ்து அரசராக மாறும்போது குவாலிட்டி மாறும், குவான்டிட்டி கிடையாது. praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அரசர் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது எந்த மதத்தில் மதம் வழியாக வந்தார்? யூத மதம் வழியாக வந்த பிறந்தார். அவர் அரசர்னு கடைசியில் ஒருத்தன் பிலாத்து கூட சொன்னாங்க. யூதரின் அரசன் பிலாத்து வந்து யூதர் கிடையாது. பிலாத்து வேற்று மதத்தை சார்ந்தவன். he was a Gentile. அவன் சொன்னார், நீ யூதரின் அரசனா அப்படின்னு கேட்டார். அவர் ஏசு அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல, நீ தான் சொல்ற அப்படின்னார். அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, யூதன் அரசனான். அவனுக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை அவன் உறுதி செஞ்சாங்க ஐயனாரை. ஆனா நல்லா கவனிக்கணும், யூத மதத்தில் ஒருவர் சொன்னாரு, எங்களுக்கு சீசர் அல்லாமல் ஒரு அரசர் இல்லை. சொன்னது யாரு? எங்களுக்கு சீசர் அல்லாமல் ஒரு அரசர் இல்லை. தலைமை குரு. இதனுடைய சீரியஸ்னஸ் நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க. யூதர்களுடைய அரசன் யாரு? உண்மையான அரசன் யாரு? யூதர்களுடைய உண்மையான அரசர் யாரு? ஹலோ, யூதர்களுடைய முதல் அரசர் யாரு? யூதர்களுடைய முதல் அரசர் யாரு? முந்தா நேத்து இந்த கிளாஸை நான் எடுத்தேன், சொன்னேன் நான். யூதர்களுடைய முதல் அரசர் யாரு? சவுலுக்கு முந்தின அரசர் யாரு? யூதர்களுடைய அரசர் கடவுளாகி ஆண்டவர். யூதர்களுடைய அரசர் கடவுளாகி ஆண்டவர், மனிதர்கள் அல்ல. அந்த யூதத்திலே தலைமை குரு சொல்றான் பாருங்க. கடவுளை மாத்திட்டான், யூத தலைமுறையில் வந்த தலைவர்களை மாத்திட்டான். தாவீது கிடையாது, சவுல் கிடையாது, சாலமன் கிடையாது. வேற்று மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டான். சீசர் அல்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜா இல்ல. இந்த வார்த்தையினுடைய ஆழம் உங்களுக்கு புரிதான் தெரியல. எங்களுக்கு இந்த சீசன், நாங்க அடிமையாவே இருந்துக்கிறோம், இவனை சாகடிக்கணும். அப்ப எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு கோபம், எவ்வளவு முட்டாள்தனம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நல்லது கிடைக்கணும், அவ்வளவுதாங்க, இவன் சாகணும். சீசர் அல்லாமல் எங்களுக்கு வேற ஒரு அரசர் இல்லை. தலைமை குரு சொல்லியிருக்க கூடாது. பிகாஸ் இன்னைக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கலி ஒரு அரசர் இல்லை, ஆனாலும் கடவுளை அரசராக கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்களாம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள், just because you are a Christian you are killed. ரீசெண்டா அதனுடைய கணக்கு அன்அஃபிஷியலா வெளியே வந்தது. எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அது ஏறக்குறை எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? 3000 பேர், 30,000 பேர். ஜீரோ போயிட்டே இருக்குது. 3000 30,000 எனக்கு தெரியல அது எவ்வளோ உண்மைன்னு. எனக்கு ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன், 1,25,000 பேர் கிறிஸ்தவன் என்ற ஒரு காரணத்தால் இறக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சப்போஸ் நாளைக்கு இதே பிரச்சனை தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ வந்தால்
நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தால் கொல்லப்பட்டால். எத்தனை பேர் கிறிஸ்துவே எங்கள் அரசர்னு சொல்லுவீங்க? இல்லை, சீசரே எங்கள் அரசராக போதும், எங்களுக்கு உயிர் இருந்தால் போதும்னு சொல்லுவீங்க. பதில் சொல்ல வேண்டாம், பதில் சொன்னால் பொய் சொல்லுவீங்க. அதனால் வாயை மூடிக்கோங்க. உங்களுடைய மனசில் உங்களுடைய கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடுறோம், பெருவிழாவை கொண்டாடுறோம். கேன் யூ ரியலி சே கிரைஸ்ட் இஸ் மை கிங்? செத்தாலும் நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க அப்படின்ற உறுதி இருந்தால், கொண்டு போகிற இடம் நிலைவாழ்வுன்னு இருந்தால் தாங்க நான் சொன்ன இந்த பிரசங்கத்துக்கு கடைசியில் இந்த மீனிங்கே வரும். ஏன்னா சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார் தலைமை குரு, சீசர் அல்லாமல் எங்களுக்கு வேறு அரசன் இல்லை. எங்களுக்கு வாழணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கிரைஸ்ட் வாஸ் ரிஜெக்டட். கிரைஸ்ட் கேம் டு ஹிஸ் ஓன் பட் தே ரிஜெக்டட் ஹிம். கிறிஸ்து தம்மவரோடு வந்தார், தம்மவருக்காக வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் உலக தேவைகளுக்காக, உடம்பின் தேவைகளுக்காக கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்து அரசர்னு கொண்டாடினா அந்த விழா பொருத்தமாகாது. கிறிஸ்து அரசர் என்பது அது. அதனால தான் இயேசு பாருங்க, அது அரசராக அவர் முடிசூடப்படுற இடம் இந்த கல்வாரி மலையில் தான். நான் எதற்காக வந்தேனோ இயேசு அழகாக நேற்று சொன்னாருங்க, முடித்தார். நேற்று அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி வந்தேன். நேற்று அந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன் நான். ஆனால் மேபி இன்னைக்காக ஆண்டவர் அதை மாற்றி வச்சாரான்னு தெரியல. இயேசு பாருங்களேன், சிலுவையில் நிறைய விஷயங்களை நிறைவேற்றுறார். நிறைவேற்றி கடைசியாக பெண், ஜெனசிஸ் 3:15 பெண், ஜான் 2:4 பெண், ஜான் 19 யோவான் நற்செய்தி 19 பெண். அந்த பெண்ணை என்னவா மாற்றுகிறாரு? தாயா மாற்றார். பெண்ணே இதோ உன் மகன், மகனே இதோ உன் தாயின்னு சொல்ல பிறகு திருச்சபையையும் நிறுவி, திருச்சபையில் ஒரு தாயை கொடுத்த பிறகு கடைசியாக சொன்ன வார்த்தை தாங்க, எல்லாம் நிறைவேறிற்று. அந்த எல்லாம் நிறைவேற்றிட்டு சொல்லும் பொழுதுதான் the king with the crown of thorn is becoming the real king. உண்மையான கிறிஸ்து அரசராக மாறுவது எங்கே தெரியுமா? சிலுவையில். கிறிஸ்து அரசராக மாறுவது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறாது. அது நம்ம போட்டிருக்கிற ஒரு படம், கிரீடம் இல்லாமல் வச்சிருக்கு. ஆனால் கிறிஸ்து உண்மையான அரசனாக முடிசூட்டப்பட்டது எப்படி தெரியுமா? அது கல்வாரி மலையில் தான். அந்த கல்வாரி மலையினுடைய கிஃப்ட் தான் அவருடைய ரெசரக்ஷன். அதனுடைய அடுத்த படி தான் தந்தையினுடைய வலது பக்கம். உண்மையாக அனைத்தையுமே நிறைவேற்றியது இன் சஃபரிங்ஸ். துன்பத்தின் வழியாக, வேதனையின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே அரசனாக மாறினார். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அரசனாக மாறுவது பை redeeming you. பாவத்திலிருந்து மீட்டு அரசனாக மாறினார். இவர் அல்லாமல் உங்களுக்கு வேற அரசன் இல்லை. உலகத்தில் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு அரசர்கள் இருக்கலாங்க. முதல் இடத்துல நீங்கள் நிறைய பேரை வச்சிருக்கலாம். உங்களை காப்பாற்றுறாங்க நீங்கள் நினைக்கிறவங்க, காப்பாற்றுதுன்னு உங்களை நினைக்கிற சில விஷயங்களை, பொருட்களை, மனிதர்களை, பணத்தை, பாசங்களை, உறவுகளை நீங்கள் காப்பாற்றுதுன்னு நினைக்கிற சில விஷயங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆனால் இது எதுவுமே உங்களை காப்பாற்றாது. உங்களை காப்பாற்றின ஒரு அரசர், காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற அரசர், காப்பாற்ற போகிற ஒரே ஒரு அரசர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மீட்டவர், உங்களுக்கு பதிலாக தன்னையே அழித்தவர். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அரசராக மாறுகிறார். ஸோ உங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில். சரி, உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்குறேன், சிம்பிள், நம்மளுடைய வாழ்க்கைக்கே வரேன். உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை வாழ வச்ச ஒரு ஆளை நீங்கள் மறக்க மாட்டீங்க. இனி அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக செய்வீங்க. இனி நான் உங்ககிட்ட அடுத்த வார்த்தை கேட்குறேன். அரசன் என்றால் என்ன? ஆளுமை செய்வார். ஓகே, அப்போ அரசாட்சி அப்படின்னு என்ன? ஓகே, அரசன் என்பவன் அரசாட்சி செய்பவன். அரசாட்சினா என்ன? உங்களுடைய வீட்டில் யாருடைய அரசு நடக்குது? உங்களுடைய வீட்டில், அதாவது உங்களுடைய வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? அம்மாவா? போட்டு கொடுத்துட்டான். உங்கள் வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? அவனுடைய வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? அம்மா அவனுடைய ஆட்சி நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, ஆட்சி நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறது நல்லா கேளுங்க. ஒரு ஆள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் அது நடக்குதுன்னா யாருடைய ஆட்சி நடக்குது? அவங்களுடைய ஆட்சி நடக்குது.
ஒரு நபருடைய சொல் நிறைவேறும் இடம் அவர்களுடைய ஆட்சி நடக்குது. சில இடத்துல அம்மா ஆட்சி, சில இடத்துல அப்பா ஆட்சி, சில இடத்துல அண்ணன் ஆட்சி, சில இடத்துல அக்கா ஆட்சி, சில இடத்துல குழந்தைங்களுடைய ஆட்சி. பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்னு யார் இன்னைக்கு சொல்கிறாங்க? சமைக்கிற அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாதுங்க. அவன் சொல்லுவான் என்ன செய்யணும்னு. அப்போ யாருடைய ஆட்சி நடக்குது? குழந்தைங்களுடைய ஆட்சி. அப்போது ஒரு நபருடைய வார்த்தை நிறைவேறும் இடம் அந்த நபருடைய ஆட்சி என்றால், இறை ஆட்சி என்றால் என்ன? இறைவனுடைய வார்த்தை நிறைவேறும் இடம் இறை ஆட்சி. எப்படி இந்த இறை ஆட்சிக்கு உங்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார்? அப்போ என் வார்த்தையை நீ கேட்டால் என்னுடைய ஆட்சி நடக்குதுன்னா, உன் வார்த்தைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வரேன். எப்படி நான் உன்னை சொந்தமாக்கினேன்? என் ரத்தத்தை கொடுத்து நான் சொந்தமாக்கினேன். ஐ பிகேம் யுவர் கிங் நாட் பை கிரியேட்டிங் யூ பட் பை ரெடீமிங் யூ. நல்லா கவனிங்க. ஐ பிகேம் யுவர் கிங் நாட் பை கிரியேட்டிங் யூ பட் பை ரெடீமிங் யூ. நாசமாக போக வேண்டிய, அழிஞ்சு போக வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை அழிவிலிருந்து நான் தூக்கி இருக்கிறேன். தஸ் ஐ பிகேம் அ கிங் ஃபார் யூ. உன்னுடைய அரசனாக ஆண்டவர் மாறியது உன்னை மீட்டதின் வழியாக, படைத்ததின் வழியாக அல்ல. வேறு ஒருத்தருக்கும் உன்னை பாவத்திலிருந்து மீட்க முடியாது, 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 முடியவே முடியாது. அதனால் கிறிஸ்தனுடைய ஆட்சிக்குள்ளே வாங்க, கிறிஸ்தனுடைய அந்த வார்த்தையை கேளுங்க. அதனால் ஆண்டவருக்கு அந்த பேரே இருக்குது, ரெவலேஷன். முடிச்சிருவோமா? இது முடிச்சு கடைசி வார்த்தை ரெவலேஷன். திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் 9வது திருவசனம். மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அவர்கள் அரியணையை ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் அவர்கள். அதே திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்களேன், 19வது அதிகாரம் 11வது திருவசனம். பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண் குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய பெயர். 13வது வசனம். இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவருடைய பெயர். 16வது வசனம். அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்னும் பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அவருடைய பெயரெல்லாம் பாருங்களேன். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர், கடவுளின் வாக்கு, அரசருக்கெல்லாம் அரசரான இயேசு கிறிஸ்து. அரசருக்கெல்லாம் அரசரானவர் உன்னுடைய அரசராக மாறியது உன்னை படைத்தல்ல, உன்னை மீட்டு. எதிலிருந்து மீட்டு? உன்னுடைய ரோம சாம்ராஜ்யத்தில் உன்னை மீட்டல்ல, பட் உன்னுடைய பாவத்தில் உன்னை மீட்டு. அதனால தான் அவர் உலக மீட்பர். உலக மீட்பர், ஒரு இடத்தினுடைய மீட்பர் அல்ல. உனக்கு வீடு வாங்கி கொடுத்தவர் அல்ல, உனக்கு வெறும் கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாமே செகண்டரி. உன்னுடைய ஆன்மாவை மீட்ட மீட்பர். அந்த மீட்பரை ஆராதிக்க நாம் கடந்து செல்வோம். இந்த ஆராதனை கடந்து போவோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, உன்னுடைய பாவங்களை மீட்ட மீட்பர். தாவீதின் வழியில் வந்த ஒரு அரசர். பிசிக்கலியும் அந்த லீனியேஜில் வந்தவர் தான், ஸ்பிரிச்சுவலியும் அந்த லீனியேஜில் வந்தவர் தான். இயேசு கிறிஸ்து செய்ததை உனக்காக எவரும் செய்திருக்க முடியாது, இனி செய்யவும் முடியாது. இயேசு கிறிஸ்து செய்ததை உனக்காக எவரும் செய்திருக்க முடியாது, இனியும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி இந்த ஆராதனையில் கடந்து போவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நம் வீட்டின் அரசர் என்பதை வெறும் வாயால் மட்டும் சொல்லாமல் ஸ்டிக்கரில் மட்டும் நீங்கள் ஒட்டி வைக்காம இயேசு கிறிஸ்து அரசர் என்பதை வாழ்வோம். சாதா சின்ன சின்ன நன்மை செய்தவர்களுக்கும் அவ்வளோ நன்றி சொல்றீங்கன்னா, நீங்கள் நரகத்தில் போய் சாக வேண்டிய விஷயங்களை நரகத்திற்கு போகாமல் உங்களை மோட்சத்திற்கு கொண்டு போன ஆண்டவர், நிலை வாழ்வை தந்த ஆண்டவரை நன்றியோடு ஆராதனையில்